போன சீசன்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீலமோட உடம்புக்குள்ள இருந்து வெளிவந்த ஆத்மாவ நாகதேவன் கணிகாக்குள்ள செலுத்திடுவாரு. அப்புறம் மணிகாவை தேடி கனிஷ்க் நீலம சந்திச்சான். அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ கனிஷ்க் நீலம் கிட்ட சொல்றான், அவ ஒரு நாகம்னு. இன்னொரு பக்கம் நீலம் குடும்பத்தை சேர்ந்த குலகுரு போரா சூழ்ச்சியால 2 பேரையும் பிரிக்க பார்த்தான். ஆனா அதுல தோல்விதான் கிடைச்சது. அப்புறம் அவரோட குரு கெல்விஷ் கிட்ட போனான். இந்த கெல்விஷ் மணிகாவுக்கும் கனிஷ்குக்கும் சாபம் கொடுத்த அதே மந்திரவாதிதான். அதுக்கப்புறம் நீலமோட அம்மாவும் அப்பாவும் கனிஷ்க் நீலமோட காதலை ஏத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் மணிகா கனிஷ்கோட வாழ்க்கையில திரும்பவும் வந்துட்டா. அதுக்கப்புறம் போராவோட சிஷிய அவரை விட்டுட்டு நீலம் அப்புறம் கனிஷ்கு கூடவே தங்கலான்னு வரான். அப்போ நந்துவுக்கும் கனிஷ்கோட தங்கச்சி கனிஷ்காவுக்கும் காதல் உருவாகுது. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வருது. கனிஷ்கோட வாழ்க்கையில திரும்ப வந்த மணிகா யாருன்னு கேட்டீங்கன்னா, கனிஷ்க ஏற்கனவே விரும்பின நீலத்தோட நெருங்கின தோழி குசும். அவ நீலம பார்த்து பொறாமப்பட்டு கெல்விஷ் கூட சேர்ந்துக்கிட்டா. ஒரு நாள் நீலம் கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பள்ளத்துல விழுந்துடுறா. கடைசில நீலம் கெல்விஷ்க கொன்னுட்டா. இந்த பயணத்துலதான் அவங்களுக்கு காலச்சக்கரத்தோட ரகசியம் தெரிய வருது. அதுல நந்து உண்மையிலேயே கரண், போன ஜென்மத்துல அவன் வினித், கோமல் தான் கனிஷ்கா. அப்புறம் நீலமும் கனிஷ்கும் வேற யாரும் இல்ல, போன ஜென்மத்துல வாழ்ந்த நர்கிஸும் நாகேஷும் தான். எல்லாரோட கல்யாணமும் முடிஞ்சுது. கதையோட இறுதியில கனிஷ்காவுக்கும் கரணுக்கும் 2 குழந்தைங்க பிறக்கறாங்க. அதுல ஒரு குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேரையும் கொல்லவும் செஞ்சுட்டாங்க. கனிஷ்காவும் கரணும் சாகறதுக்கு முன்னால தன்னோட மகனை நீலம் கிட்டயும் கனிஷ்கிட்டயும் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை வளர்ப்பாங்க. இந்த காலச்சக்கரத்தோட கதையில அப்படி என்னதான் இருக்கு? இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து பாருங்க எங்களோட நாக கதைகளை. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் தொடர்ந்து வரப்போகுது. நாகலோகத்துல ஒரு நாக குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. அது சின்ன குடும்பம், ஒரு நாகத்தோட ஜோடி. அப்புறம் அவங்க புத்திசாலி பொண்ணு கணிகாவும் இருந்தா. கணிகா ரொம்ப தெளிவான புத்திசாலியான பொண்ணு. அதனால அவளை பொண்ணு கேட்டு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. அம்மா, எனக்கு இந்த கல்யாண விஷயம்லாம் ரொம்ப அழுத்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு பூலோகத்துக்கு போயிட்டு வரட்டுமா? நீ எப்படி மாங்க தனியா போவ? தனியா இல்லம்மா, என் நண்பன் என் கூட இருக்கான்ல. அதுக்கப்புறம் தன்னோட தோள்ல உட்கார்ந்திருந்த அணில கையில வச்சுக்கிட்டா. சரிம்மா, போயிட்டு வா. ஆனா ஜாக்கிரத, இந்த மனுஷங்க ரொம்ப மோசமானவங்க. அதுக்கப்புறம் கணிகா பூலோகத்துக்கு போயிட்டா. கணிகா அங்க ஓடிக்கிட்டு இருந்த நதிக்குள்ள தன்னோட காலை விட்டு அவ விருப்பப்படி அங்க விளையாடிக்கிட்டு இருந்தா. கணிகாவோட சிரிப்பு சத்தம் காடு புறாவும் எதிரொலிச்சுது. அந்த நேரத்துல அந்த பக்கம் ஒரு வாலிபன் வந்துகிட்டு இருந்தான். அவன் நதிக்கரையில உட்கார்ந்திருந்த கணிகாவை பார்த்தான். கொஞ்ச நேரம் அப்படியே கணிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் பாத்துக்கிட்டு இருந்தத அனில் அப்போ கவனிச்சுது. அப்புறம் கணிகாவோட காதுல எதையோ சொல்லுச்சு. அவன் கணிகா கிட்ட பேசணும்னு பக்கத்துல போறதுக்குள்ள அவங்க 2 பேரும் மாயமாயிடுவாங்க. திரும்பவும் நாகலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த அழகி எங்க போயிட்டா? அவ எங்க போயிருப்பா? அவ மாந்திரீகக்காரியா என்ன? இல்லன்னா நான் பார்த்தது என் மனசுல உள்ள பிரம்மையா? அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா அவன் அந்த விஷயங்களையே நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். காட்டுக்குள்ள பார்த்த அந்த பொண்ணு அவன் கண்ணுக்குள்ளேயே இருந்தா. அதுக்கப்புறம் அவன் அவங்க அப்பா கிட்ட போனான். அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு கண்ணா, நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? அப்பா, நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். ஆனா அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். அப்படியா? அப்ப நீ கண்டிப்பா கணிகாவை பத்தி தான் சொல்றேன்னு நினைக்கிற. கணிகாவா? கணிகா யாருப்பா? கணிகா நாகலோகத்தோட ரொம்ப அழகான, ரொம்ப புத்திசாலி நாகம். அவ அழகுக்கு நாகலோகத்துல உள்ள எல்லாரும் பைத்தியமா இருக்காங்க. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க தூரத்துல இருந்து நாகம் வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவ நாகலோகத்துல இருந்து அடிக்கடி இங்க காட்டுக்கு நேரத்தை கடக்கிறதுக்கு வருவாளாம். அப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஆனா கண்ணா, அவ நாகலோகத்தோட நாகம். அப்புறம் நீ பூலோகத்தை சேர்ந்தவன். அப்பா, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. நான் எப்படியாவது அவளை அடைய விரும்புறேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க என்ன நாகலோகத்துக்கு அனுப்பி வைங்க. அந்த பையனோட அப்பா நாகதேவதைகளுக்கு நிறைய பூஜைகள் செய்வாரு. அவரு சிவபக்தரும் கூட. அதனால அவரோட பையன் அவரு பூஜை அறைக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த ரூம்ல நாகங்களோட பெரிய சிற்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சுவத்துல 4 பக்கமும் தீப்பந்தம் எரிஞ்சுகிட்டு இருந்தது.
கண்ணா, இந்த வளையத்துக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு உக்காரு. அப்புறம் உன்னோட வேலை முடியற வரைக்கும் நீ உன்னோட கண்ணை திறந்துடக்கூடாது. ஒருவேளை நீ நடுவுலயே கண்ணை திறந்தன்னா அப்புறம் நீ நாகலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு திரும்பி வந்தாகணும். அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி செஞ்சான். அன்னைக்கும் எப்பவும் போல கனிகா அவங்க அப்பா அம்மாவோட வீட்ல இருந்தா. அப்ப ஒரு வாட்டசாட்டமான வாலிபன் கனிகாவோட அப்பா அம்மா கிட்ட வந்தான். என் பேரு புஜங். நான் உங்க மகளோட அழக பார்த்து மயங்கி போயிட்டேன். அப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். சரி, ஆனா நீ உன்னை பத்தி கொஞ்சம் சொல்றியா? நீ எந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவன்? என் குடும்பம் பூலோகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குடும்பம். பெரிய பெரிய ஆளுங்க கூட எங்க கிட்ட வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்வாங்க. உங்க மக எங்க வீட்ல ஆளுவா. பூலோகமா? அப்படின்னா நீ நாகலோகத்துல இருக்க மாட்டியோ? கனிகாவை பார்த்த புஜங் உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இல்ல, அதாவது பூலோகத்துல இருந்து நாகலோகம் வரைக்கும்னா பாருங்க, எங்களோடது மிகப்பெரிய ஒரு குடும்பம். உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன். 2 பேருக்கும் புஜங்க ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா கனிகாவுக்கு மட்டும் புஜங்க பார்த்ததும் கொஞ்சம் திமிர் பிடிச்சவனா தோணுச்சு. அதனால அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக அமைதியா இருந்தா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் காத்தார வெளிய போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச விட்டு பேசிட்டு வாங்க. அம்மா சொன்னதை கேட்டு கனிகாவும் புஜங்கும் வெளிய போனாங்க. சரி, உனக்கு என்ன தவிர வேற என்ன பிடிக்கும்? சரி கனிகா, உனக்கு என்ன முதல் பார்வையிலே என்ன பிடிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நீ வாழ்க்கை பூரா என் ஒருத்தனையே விரும்பிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி சொல்லு, நீ என்ன தவிர வேற என்னெல்லாம் விரும்புற? புஜங் ஓயாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். அவன் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். இவன் ஏன் இப்படியா இருக்கிறான்? அப்பாவும் அம்மாவும் என்ன நல்லா மாட்டி விட்டுட்டாங்க. அப்ப புஜங் கனிகாவுக்கு பக்கத்துல வந்து அவ கைய பிடிக்க முயற்சி பண்ணான். அந்த நேரத்துல பூலோகத்துல உட்கார்ந்திருந்த புஜங் கண்ணை திறந்துட்டான். உடனே கனிகாவுக்கு முன்னால இருந்து மறைஞ்சு போயிடுறான். எங்க போனா இவன்? ரொம்ப நல்லதா போச்சு. எங்க உறவை பத்தி நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். கனிகா வீட்டுக்கு போனதும் அவளோட அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் நிச்சயமானத கொண்டாடிக்கிட்டு இருந்தத பாக்குறா. அதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இத பார்த்த கனிகா அமைதியாயிட்டா. அதுக்கப்புறம் புஜங்கையே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டா. பூலோகத்துக்கு வந்த புஜங் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றான். அதுக்கப்புறம் கல்யாண தேதியையும் முடிவு பண்றாங்க. இங்க பாரு கண்ணா, என்னால நாகலோகத்துக்கெல்லாம் வர முடியாது. நீ கன்னிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூலோகத்துக்கே கூட்டிட்டு வந்துரு. ஆனா அப்பா அம்மா இல்லாம அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. இத கேட்டதும் புஜங்கோட அப்பா ஒரு போலியான அம்மாவையும் அப்பாவையும் அனுப்புறாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கல்யாண தேதியை குறிக்க நாகலோகத்துக்கு போனாங்க. 5 நாளுக்கு அப்புறம் புஜங் அப்புறம் கனிகாவோட கல்யாண தேதியை குறிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துல கனிகாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருந்துச்சு. ஆனா புஜங் இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கனிகா ரொம்ப சோகமா வீட்டை விட்டு வெளிய மலை பக்கமா போய்கிட்டு இருந்தா. அவளோட கண்களுக்கு முன்னால வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. கனிகா அந்த பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்து போனா. அந்த பட்டாம்பூச்சிகள் ஒரு புதருக்கு பின்னால போய்கிட்டு இருக்கு. அட, எதுக்காக இந்த பட்டாம்பூச்சிங்க அவ்வளவு தூரம் போகுது? கனிகாவும் அந்த பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா. அப்போ அந்த இடத்துல 100கணக்கான பட்டாம்பூச்சிகள் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறத பாக்குறா. அத பார்த்த கனிகா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. ஆனா அதுங்க எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? கனிகா கொஞ்சம் முன்னால பாக்கும்போது அங்க இருந்த மலை மேல ஒரு வாலிபன் உட்கார்ந்து புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட இனிமையான புல்லாங்குழல் இசைய கேட்டு பட்டாம்பூச்சிகள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தது. அப்போ கனிகா அந்த பையனை கூப்பிட ஆரம்பிச்சா. பாருங்க, நீங்க புல்லாங்குழல் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நான் இங்க தினமும் வருவேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சா நீங்க தினமும் இங்க புல்லாங்குழல் கேட்க வரலாம். நான் இங்க தனியா தான் உட்காந்துகிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு 5 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அப்போ 5 நாளைக்கு வந்துட்டு போங்க. நானும் ஒரு புது மெட்டுக்காக தான் வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். கனிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சா. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பேர் என்ன? கனிகா. உங்க பேரு? என்னோட பேரு தக்ஷக். நான் இங்கதான் பக்கத்துல எங்க அப்பா அம்மா கூட தங்கிக்கிட்டு இருக்கேன். சரி தக்ஷக், நான் நாளைக்கு வரேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களால பேசிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து கனிகா கிளம்பிட்டா. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் கனிகாவால தூங்க முடியல. அவளோட நினைப்பெல்லாம் தக்ஷக்க பத்தியே இருந்துச்சு. என்ன உணர்வு இது? ஏன் என்னால அவனை மறக்க முடியல? எப்ப பொழுது விடியும்? நான் அவரை மறுபடியும் பார்க்கணும். அப்ப அவளுக்கு அந்த அறைக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சு.
யாருன்னு பாக்கும்போது கனிகா முன்னால புஜங் நின்னுகிட்டு இருந்தான். பூஜன், நீயா இங்கயா? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன செய்யற? கன்னிகா, என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அப்புறம் நீயும் இங்க என்ன பத்தி தானே இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லையே, நான் உன்னை பத்தி எதுவும் யோசிக்கலையே. நான் அவரை பத்தி. அவரோடவா? யாரோட? ஏன் அமைதியா இருக்க? நீ யார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கனிகா எதுவுமே பேசல. அந்த நேரத்துல கனிகாவோட கால் கிட்ட ஏதோ ஒன்னு அசையற மாதிரி தோணுச்சு. அது அசையறத பாத்துட்டு கனிகா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சுட்டா. கனிகா கத்துறத பாத்துட்டு புஜங் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். கனிகா கத்துனத கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க. என்னாச்சு கனிகா? ஒண்ணுலமா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். கனிகா அவங்க அம்மாவும் அப்பாவும் போனதுக்கு அப்புறம் போர்வைய விலக்கி பார்த்தா. அங்க அவளோட போர்வைக்கு கீழே ஒரு பெரிய கருப்பு நாகம் ஒண்ணு இருந்துச்சு. அத பார்த்ததும் அவ அப்படியே பயந்து போய் நின்னுட்டா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாகினி சீசன் 4 கதையில தொடர்ந்து பாருங்க. கனிகா புஜங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாளா, இல்லைன்னா தக்ஷக் கனிகாவோட வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுதா? இந்த கதைய பத்தின நிறைய சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்க சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை தொடர்ந்து நீங்க எங்க சேனல்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கதை மீண்டும் தொடரும். இன்னைக்கு எங்களோட எபிசோட் எப்படி இருந்ததுன்னு உங்க லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ பாக்கறதுக்கு பாப்பா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த எபிசோட்ஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கும். புது புது எபிசோட்களுக்கு பாப்பா டிவியை பாருங்க.